ஒருத்தர் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காரு. அவர் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டார் போல் ஒன்று, பட் ஆனால் ஒரு வுட்டும் ஒரு ட்ரம்மும் போன்றதா இருக்குது. வா, இங்கே ஒருத்தர் அழகாக பெயிண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ஸ்பீடாக பெயிண்ட் பண்ணுறாரு பாருங்கள். செம்ம ஸ்பீடாக பெயிண்ட் பண்ணுறாரு. நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிடலாம். காருகளாக வந்துட்டுருக்கு. ஓகே, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே மார்க்கெட் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு பஸ் ஸ்டேஷனையும் பார்த்துட்டு வரலாம். என்ட்ரன்ஸில் மட்டும் கடைகள் இருக்குது, மற்ற சைடு இல்லை. அப்புறம் அந்த சைடும் கடைகள் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் மட்டும் கடைகள் இருக்குது, மற்றபடி கடைகளே இல்லை. திஸ் பிக் ஃபிஷ் நேம் ஸ்னாப்பர். இந்த பெரிய மீனுக்கு பேர் ஸ்னாப்பர், அதுக்கு பேர் காங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சிப்பி போல் இருக்குது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஆக்சுவலி மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் என்ன தான் உள்ளே இருந்தாலுமே வெளியே தாங்க நிறைய கடைகள் இருக்குது. மக்கள் அப்படியே போகிற போக்கில் வெளியே இருந்தே வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய சீடி கடை பாருங்கள். இன்னுமா அந்த சீடிலாம் விற்கிறாங்க. நம்மக்கிட்டே காசு கேட்குறாங்க, நம்மக்கிட்டே வருமானம் இல்லை. நம்ம சொன்னோம் நம்மளே இங்கே ஒர்க் பண்ணுறோங்க, நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலடி தொடரில் அடுத்த எபிசோடு. இன்றைக்கி நம்ம வந்திருக்கடன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவா கரேபியன் தீவில் இருக்க செயின்ட் ஜான் சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட 3 ஷிப்பு நிற்குது. இந்த பெரிய ஷிப்பு பிரிட்டானியா, அது நார்வேஜியன் ஜெம்மு, அது சீபான் ஓவேஷன் அந்த சைடில் இருக்கிறது. ஆக்சுவலி இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இந்த ஷிப்புக்கும் பக்கத்தில் இருக்க பிரிட்டானியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அந்த சைடு இருக்கிற ஷிப் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நாம் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டு வரலாம். இந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப அழகாக இருக்குது. கீழே ரோடு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ சிமெண்ட் ரோடு தான் இது, பட் ஆனால் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கனால அழகாக இருக்குது. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, அதுக்கப்புறம் பொட்டிக்ஸ், கார்மெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வா, கசினோ இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த கசினோவுக்கு போவாங்க. சில டைம் வின் பண்ணுவாங்க, சில டைம் லூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ அழகாக இருந்தாலுமே இங்கே ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்காதுங்க. மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும், பட் இந்த போர்ட்டில் ஃப்ரீ ஒய்ஃபை இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் அப்படி இல்லாத சாப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்ட் தருவாங்க. அது இல்லாமல் இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை கிடையாது. Wow. ஒருத்தர் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காரு. அவர் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டார் போல் ஒன்று, பட் ஆனால் ஒரு வுட்டும் ஒரு ட்ரம்மும் போன்றதா இருக்குது. வா, இங்கே ஒருத்தர் அழகாக பெயிண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ஸ்பீடாக பெயிண்ட் பண்ணுறாரு பாருங்கள். செம்ம ஸ்பீடாக பெயிண்ட் பண்ணுறாரு. வா, நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வேர்ல்ட் ஆஃப் பேக்ஸ், இது ஒரு பேக் கடை. ஆன்டிகுவா, இது ஒரு ட்ரெஸ் கடை. ட்ராபிக்கல் வியர்ஸ், லெவிஸோட ஒரு பிரான்ச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. நல்ல வெயில், ஆனால் குழந்தை கட்டுது வெயில். நம்ம அப்படியே இங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்னெட்ஸ் அண்டு லோக்கல் அந்த பாசிமணி ஊசிமணி போல் விற்றுட்ருக்காங்க. நம்ம கிராஸ் பண்ணி லோக்கல் இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா க்ரூஸ் டெர்மினல் பார்க்க ரிச்சாக தான் இருக்கும், ஆனால் சிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது லோக்கல்
பீப்புளோட ஷாப்ஸு, மேக்னெட்ஸ், குல்லா, சங்கு, இந்த மாதிரியான லோக்கல் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போர்ட்டை விட. ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஸ்மால் சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே டூர் கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸு, அந்த கார்லாம் பாருங்கள். ஒரு மினி சின்ன யானை போல் இருக்குது. ஒரு மினி சின்ன யானையும் ஒரு வேனும் கலந்த போல் ஒரு சைஸில் இருக்குது. நம்ம ஊரில் அந்த லோடு எடுத்து போகிற வண்டி தான் இது. அதே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அழகாக. ஸோ ஸ்ட்ரீட்டே எம்டியாக தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் பாருங்கள், லோக்கல் கைவினை பொருட்கள் நினைக்கிறேன். செயின்ஸு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விற்றுட்ருக்காரு. Oh yeah. சிட்டி ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்ட்ரீட்டு கடை. இந்த ஆன்டிகுவாலேயே பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பீச்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பீச்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆன்டிகாவில் பலதரப்பட்ட கண்ட்ரிலேருந்து மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடி மக்களான கரீப் மக்களும், அதுக்கப்புறம் இதை வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ், ஆப்ரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து இங்கே சுகர் கேன், கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ரிக்கன் மக்களும் இங்கே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து ஆன்டிகுவா முழுமையாக சுதந்திரம் வாங்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து பழங்குடியின மக்களும் இருக்காங்க, ஆப்ரிக்கன் மக்களும் இருக்காங்க. ஸோ இங்கே இன்றைக்கி வந்து 4 ஷிப்பு இருக்கனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம்ஸ் தான் விற்றுட்ருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லாக இல்லை, எல்லாமே ஒரு பழைய கப்ஸு, பழைய ஐட்டம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நான் இங்கே பல வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் வந்து க்ரூஸ் ஷிப்பில் வரும்போது ஆன்டிகுவா பல வாட்டி வந்திருக்கேன். ஸோ இங்கே இருக்க பீச் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரிச் ஃபீலிங் தராது. ஒரு செமி ரூரல் போல் தான் இந்த ஊரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கடை. இது ஒரு லோக்கல் சூப்பர் மார்க்கெட். செயின்ட் ஜான் சிட்டி, இது சிட்டி பப்ளிக் பாத்ரூம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதை பார்த்தா எனக்கு சிட்டி ஃபீலிங்கே தெரியல. ஓகே, மேட்டு. ஓகே, ப்ரெட்டு. ஸோ லோக்கல் ப்ரெட் கடை. நம்மளுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது.
நம்ம அது போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ஊர் சந்தை மாதிரி இங்கேயும் சந்தை போட்டிருக்காங்க. இதெல்லாம் டேஷன்ற ஒரு வெஜிடேபிள். ஸோ நம்ம ஊர் வாழைக்காய், சேம் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அதான் பம்கின், அது போல். ஸோ அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீட் மார்க்கெட் இருக்குது. வாழைப்பழம் தான் நிறையா இருக்குங்க. வாழைக்காய், வாழைப்பழம். வெயில் பொழந்து கட்டுது. ஆனால் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிடலாம். காருகளாக வந்துட்டுருக்கு. ஓகே, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே மார்க்கெட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு பஸ் ஸ்டேஷனையும் பார்த்துட்டு வரலாம். இது பார்த்தா ஓப்பனாக இருக்கிற மாதிரியே தெரியல. ஓகே, இங்கே பாருங்கள், பப்ளிக் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் கிராஃப்ட் மார்க்கெட்னு இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பல ஸ்டேஷனாக இருக்குது. 23, 24, 22 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். பட் ஆனால் கடைகளே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. சில இடத்துல சில ஸ்டேஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. ஸோ இந்த சைடில் சில ஸ்டேஷன் கடைகளாக இருக்குது. ரொம்ப வந்து ட்ரையாக ஒரு ஃபீல் தருது. இந்த சைடில் மட்டும்தான் வந்து கடைகள், என்ட்ரன்ஸில் மட்டும் கடைகள் இருக்குது. மற்ற சைடு இல்லை. அப்புறம் அந்த சைடும் கடைகள் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் மட்டும் கடைகள் இருக்குது, மற்றபடி கடைகளே இல்லை. சேம் பப்பாளி பழம் சேம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். டேஷ்ன்ற ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோசு, பப்பாளி, பீட்ரூட்டு, வெள்ளரி, வாழைப்பழம். அப்படியே பாருங்கள். ஸோ பழங்களும் காய்கறி. ஸோ மார்க்கெட்டில் வேறு என்ன இருக்கும், எதாவது என்ன இருக்கும். நீங்கள் அப்படியே எதிர்க்க பார்க்குறது வெஸ்ட் பஸ் ஸ்டேஷன் டெர்மினல். இங்கே இருக்க பஸ்லாம் பாருங்கள், நம்ம ஊர் வேன் சைஸ் தான் இருக்குது. பட் மார்க்கெட் ஆனால் பெருசு. நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. தெரியல, முதல்ல சந்தை டைமில் மட்டும் கூட்டமாக இருக்குமா நான் தெரியல. இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நீங்கள் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன். நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிடலாம். பஸ்ஸஸ் ஒன்லின்னு தான் போட்டிருக்கு, வேறு ஏதாவது வருமா? ஓகே, எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இதுதான் இங்கே இருக்க பஸ்ஸஸ்ஸு பாருங்கள். மக்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலர் பாக்ஸாக இருக்குது. இங்கே தான் வந்து பஸ்ஸஸ் நிற்கும் போல் இருக்குது. இதை பாருங்கள், இங்கே பஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்குது பஸ்ஸஸ் எல்லாமே. அந்த மாதிரி 3 ரோ இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோலையும் 2 பக்கமும் இந்த மாதிரி பஸ் நிற்குது. நம்ம பெரிய சைஸ் இனோவா கார் தான் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப்துக்கு பஸ் மாரி யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி தாங்க இருக்குது. இது பாருங்கள், இது தாங்க ஒரு ஆவரேஜாக இருக்க பஸ்ஸோட சைஸு. சில பஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்குது. ஆக்சுவலி ஏன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். நம்ம ஊர் மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்காது, இங்கே கம்மியாக இருக்கும். ஆனால் வேறு இடத்துக்கு போக வேண்டி இருக்கனால இவங்க வந்து சின்ன சின்ன வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம ஊர் மாரி கண்டக்டர்லாம் இல்லை, வெறும் டிரைவர் மட்டும் தான் இருக்காங்க.
பாருங்கள், டிரைவரே வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. செயின்ட் ஜான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே என்ன மீன் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கனாய்க்கோ இதுவும் காலியாக தான் இருக்குது. பட் கடைகளே இல்லை. திஸ் ஒன் அந்த அம்மா இதை திறக்க சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் தட் ஒன்? காங்ஸ். தட் இஸ் அ காங். திஸ் ஒன் இஸ் காங். காங்ஸ் அண்டு திஸ் நம்ம ஊர் இந்த மீன் ஜிலேபி மீனா எதோ சொல்லுவாங்களே. ஓகே, திஸ் பிக் ஃபிஷ் நேம் ஸ்னாப்பர். இந்த பெரிய மீனுக்கு பேர் ஸ்னாப்பர், அதுக்கு பேர் காங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சிப்பி போல் இருக்குது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. யா, தேங்க்யூ. தட் இஸ் ஸ்னாப்பர். ஓகே, நல்ல அம்மா நம்மள உள்ளெல்லாம் போய் பார்க்க சொல்கிறாங்க. பிரதர், வாட் இஸ் த ஃபிஷ் நேம்? குவாண்ட். ஓகே, குவாண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஊரில் பார்த்த மீன் மாதிரி தான் தெரியுது. ஹாய். ஓகே, பட் இன்றைக்கி சந்தை இல்லை போல இருக்குது. எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ஜாலியாக கார்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஓகே, சின்ன ஒரு ஃபிஷ் மார்க்கெட். பட் இந்த மொத்த என்டையர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் பெரிய ஃபிஷ் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மீட் மார்க்கெட் இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. ஏன்னா ஒரே இடத்துல க்ரூஸ் டெர்மினல், ஒரே இடத்துல பஸ் ஸ்டாண்டு, ஒரே இடத்துல மார்க்கெட் இருக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். ஆனால் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த க்ரூஸ் டெர்மினல் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிட்டே இருக்குது. ஸோ ஊர் பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸ் டெர்மினலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாமே வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, நம்ம ஊர் பேக்கரி கடை மாதிரி இங்கே ஒரு பேக்கரி கடை இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவா ஃபிஷரிஸ் லிமிடெட் ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஸ்னாப்பர், மாஹி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேர் போட்டிருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்க மீட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். என்ன மாதிரியான மீட்லாம் அங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே விடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பப்ளிக் மீட் மார்க்கெட் தான், உள்ளே விட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் ரோட்லேயே தான் கடை போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. எனக்கும் தேங்க்யூ. நம்மளை உள்ளே வர சொல்லிட்டாங்க. ஓகே, மீட் கடை தான் இருக்குது இங்கேயும். ஃபோர்க். ஓகே, ஓகே, க்ளீனாக இருக்கானா? ஸ்மெல்லே இல்லை. இங்கே பாருங்கள், மீட் கட் பண்ணுறதுக்கு அப்படி அழகாக மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், நடுவில் காவா மாதிரி ஓடுது. ஸ்மெல் இல்லைங்க. மீட் கட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி அழகாக மீட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்குங்க அந்த மிஷினை வச்சு. பீஃப், போர்க். ஓகே, இதெல்லாமே போர்க் தான், பன்னிக்கறி. பட் அழகாக ஷேப்பாக கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? தேங்க்யூ. ஸ்மெல்லே இல்லைங்க, ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஈவன் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் கூட ஸ்மெல்லாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து எப்படி பீஸாக அங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள். ஸோ ஸ்மெல்லே இல்லைங்க. வாவ், சூப்பராக இருக்குது. பப்ளிக்கோட மீட் மார்க்கெட்டுங்க, பப்ளிக் மீட் மார்க்கெட். ஸோ ஸ்மெல்லே இல்லை. வாவ்,
எதுக்கு இவருக்கு செலவு வச்சுருக்காங்க? யார் இவருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மார்க்கெட்டுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு செலவு வச்சுருக்காங்க. ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி இந்த தீவு பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்டிகுவா மட்டும் இல்லை, இது கூட பார்புடான்னு சொல்லிட்டு ஒரு தீவும் சேர்ந்தது தான் இந்த கண்ட்ரி. பார்புடாவும் இந்த ஆன்டிகுவா ஐலாண்டும் சேர்ந்தது தான் இந்த கண்ட்ரி. ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் தி நேஷன். இவர் பார்த்தீங்கன்னா வீரா கான்வால் பேர்டு எஸ்என்ஆர் வாஸ் பார்ன் ஆன் 19th December 1909. இவர் பேர் பார்த்தீங்கன்னா கான்வால் பேர்டு எஸ்என்ஆர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு போற்றத்தக்க தலைவராக இருக்கார். நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நடக்கலாம். காரிகிற வராமல் இருக்கணும். ஆக்சுவலி மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் என்ன தான் உள்ளே இருந்தாலுமே வெளியே தாங்க நிறைய கடைகள் இருக்குது. மக்கள் அப்படியே போகிற போக்கில் வெளியே இருந்தே வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய சீடி கடை பாருங்கள். இன்னுமா அந்த சீடிலாம் விற்கிறாங்க. அது ஒரு லோக்கல் ஃபுட் கடை. அப்புறம் பர்கர் கடை மாதிரி பார்க்கும்போது வறுமை தான் தெரியுது. இது எப்படி சிட்டின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு புரியல. சந்துலேருந்து தான் கார் வருது. தேங்க்யூ. அந்தம்மா போகிறதுக்கு டிராஃபிக்காக இருக்குப்பா, நீ நடந்து போன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே இந்த காரை சுற்றி வந்துட்டோம். பட் துணி கடைகள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கடையா? இது ஒரு சூப்பர் மார்க்கெட். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வறுமைகள் தான் தெரியுது. ரொம்ப புவர் கண்ட்ரியாக இருக்குமோ. நம்ம அப்படியே இந்த மார்க்கெட்டு வந்தோம் இல்லையா, அந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடியும் ஒரு மார்க்கெட் போல் ஒன்று இருக்குது. கிராஃப்ட் மார்க்கெட்டுன்னு இருக்குது. சரி, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரியே தெரியுது. I am from India, bro. India. Working in a cruise ship. Okay. Nothing. You're looking to sponsor, man. I'll give you a ton of pot. Things you work with all. Pardon? I'll look and sponsor. I'm working. I'm a crew. Yeah, I'm not rich. Okay. Okay. Take care, man. No money. I'm working crew. What? I'm working crew. Yeah. If you ask a guest, I'm not a tourist. No, me not you know. Me not you smart. From India? I'm from India. India. Smart. Smart. Thank you. See you. Bye. Thank you. நம்மக்கிட்டே காசு கேட்குறாங்க, நம்மக்கிட்டே வருமானம் இல்லை. நம்ம சொன்னோம் நம்மளே இங்கே ஒர்க் பண்ணுறோங்க, நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா அவங்க வந்து சரி ஓகே அப்படின்ட்டாங்க. அதான் இங்கே துணி கடைகள் தாங்க. கிராஃப்ட் மார்க்கெட்டுன்னு பார்த்தோம், துணி கடைகள் தான் இருக்குது நிறையா. ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டு. அதுக்கு பின்னாடியே இருக்கிறது கிராஃப்ட் மார்க்கெட்டு. பட் துணி கடைகள் தான் இது வரைக்கும் நான் பார்த்தேன். உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். ஷூ கடை இருக்குது, ஷூ கடைகள் இருக்குது. அகெயின் துணி கடைகள், லோக்கல் துணி கடைகள், டைலர்ஸ் அண்ட் புட்டிக், டைலர் கடை. அகெயின் டைலர் கடை தான் இருக்குது. இந்த பக்கம் வளையல் கடை மாதிரி இருக்குது. இது செல்ஃபோன் கவர்லாம் விற்கிறாங்கங்க. இது எங்கே கிராஃப்ட்னு வருது.
ஓ இதுக்கு இப்போ தான் கிராஃப்டோ சுற்றி மறுபடியும் அந்த பஸ் டெர்மினலுக்கே வந்துட்டோம். மறுபடியும் நம்ம அப்படியே ஷிப்புக்கே திரும்பி போயிட்டுருக்கோம். ஆன்டிகுவா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு எதாவது புதுசாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த கரேபியன் ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்ங்க.